பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாம் நம்பிய ஒன்று. ஒளிக்கு நிறை இல்லை, அதனால் அது பயணிக்க நேரம் எடுக்காது என்று நம்பினோம். ஆனால் பிரபஞ்சத்தின் உண்மை வேறு விதமாக இருந்தது. 1676ஆம் ஆண்டு டென்மார்க்கில் உள்ள ஓலே ரோமர் என்ற வானியலாளர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். பிரபஞ்சத்தின் கடிகாரத்தில் ஏதோ தவறுதலாக இருந்தது. வியாழனின் சந்திரன் ஐஓ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வியாழனின் நிழலில் இருந்து வெளிவர வேண்டும். ஆனால் பூமி சூரியனிலிருந்து விலகிச் செல்லும் போது அந்த உபகோள் வெளிவர தாமதமானது ஏன்? அந்த ரகசியத்தை ஓலே ரோமர் உடைத்தார். பூமி சூரியனிலிருந்து விலகிச் செல்லும் போது மேற்படி உபகோளில் இருந்து வரும் ஒளியானது அந்த கூடுதல் தூரத்தையும் கடந்துதான் நம் கண்களை அடைய வேண்டும். அதுதான் அந்த தாமதத்திற்கு காரணம். ஒளிக்கு வேகம் உண்டு. பிரபஞ்சத்தில் எந்த தகவலுக்கும் இல்லாத வேகம் இந்த ஒளிக்குண்டு. ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது. இரவு வானத்தில் நாம் பார்க்கும் நட்சத்திரங்கள் கடந்த காலத்தின் காட்சிகள். சில ஒளிகள் நம் கண்களை அடைய மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பயணிக்கின்றன. நம்மை சுற்றியுள்ள உலகம் இன்னும் பல புதிர்களை வைத்திருக்கிறது. உற்று நோக்குங்கள், நீங்களும் ஒரு ரோமராக மாறலாம்.